ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகின்றோம். ஸோ நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் சித்தம் கொண்டிருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் முழு மனதுடன் ஈடுபாடுடன் தெரிந்து கொள்ள தெய்வந்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நம்ம கடந்த ஒரு காணொளியில் சொன்னது போல அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நாட்கள்லையும் பார்க்க போகிறோம். கடந்த காணொளியில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமானாக்கப்படுதல் இந்த பிரகாரத்தின் நிலைமையில் காணப்படுகின்றதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னா அது எப்படின்னு கேட்டாங்க. இதுதான் கேள்வி, சரிங்களா? கேள்வி இன்றைக்கும் ஒரு டைம் திரும்ப படிச்சிடுறேன். வனாந்திரத்தில் உள்ள ஆசிரிப்பு கோடார தொடர்பாக நீதிமானாக்கப்படுதல் பிரகாரத்தில் காணப்படுகிறதா, அப்படி என்றால் எப்படி அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் சகோதரர் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூமை நீங்கள் பிரகாரம் நினச்சிக்கோங்கலாம் சொல்லி கொண்டு வந்தார். நமக்கு ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய பிக்சர் நல்லா தெரிஞ்சிருச்சு, அதனால் நமக்கு அது புரிஞ்சிருச்சு. அப்போது பாருங்கள், இது கிழக்கு சைடு, ஈஸ்ட்டு, இதுதான் இந்த இது வழியாக கேட்டு வழியாக உள்ளே வரணும். உள்ளே வந்துச்சு அப்படின்னா பலிபீடம் இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் பிரகாரம், பலிபீடம் இருக்கும். பலிபீடத்துக்கு தாண்டி இங்கே அந்த வெண்கல தொட்டி இருக்குது, தண்ணீர் தொட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஆசிரியப்பு கூடாரம் இருக்குன்றத ஒரு பிக்சர் காமிச்சிட்டு ஒருத்தர் உள்ளே என்ட்ராராரு. எங்கேருந்து என்ட்ராராரு, எங்கேருந்து உள்ளே வராரு? வனாந்தரம் அல்லது பாளையம், பொருளில் உலகம், அவ்வளோதான். உள்ள என்ட்ராறாங்க, பலிபீடத்தை பார்க்குறாங்க. அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நான் தேவன்கிட்ட போகணும் விரும்புகிறார். அப்போ பார்க்கும்போது பலிபீடத்தை பார்க்குறாரு. என்ன புரிஞ்சுக்கிறாரு? பாவத்திற்கான பலி இல்லாமல் தேவன்கிட்ட போக முடியாது அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாருன்னா, இதை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. இதை பார்த்து புரிஞ்சுட்டு அந்த வெண்கல தண்ணீர் தொட்டிகிட்ட போகும்போது என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே தண்ணி இருக்குது. அப்போ அது கைகளையும் கால்களையும் கழுவக்கூடிய அளவுக்கு ஒரு தண்ணி அங்கே இருக்குது. அப்போ நான் தீட்டுப்பட்டிருக்கிறேன், அப்போ அதை உணரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன உடன்தாரணத்தில் பாவத்தை போக்குவதற்கு பலி இல்லாமல் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறாரு? நான் வெளியிலேருந்து வந்திருக்கேனே, நான் தீட்டுப்பட்டிருக்கேனே, அப்புறம் என்னை கழுவணும். அப்போ கழுவும் போது பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்த்தை, சிந்தை, செயலெல்லாம் நான் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நான் தேவன்கிட்ட போன விருப்பம் அதிகமாகிடுச்சு, தேவன்கிட்ட போகணுன்ற விருப்பம் அதிகமாகிடுச்சு. இங்கே நிற்கிறார், எங்கே ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸில் நிற்கிறார். அதுக்கு மேலே அவரால் போக முடியாது. என்ட்ரன்ஸில் நிற்கும் போது அங்கே திரைச்சீலை இருக்குது. அது எதை அடையாளப்படுத்துது? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விருப்ப மரணம் சொன்னார், சரிங்களா? அப்போ அந்த விருப்ப மரணம் என்பது என்ன அப்படின்னா, இந்த பூமிக்குரிய எல்லா விதமான ஆசைகளையும் நான் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விடுகிறேன் அப்படின்றது அந்த விருப்ப மரணன்றது பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னார்ன்றத சொல்கிறார். அடுத்தது அவர் தன்னுடைய சொந்த சுய விருப்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் திருப்தி ஆகிறது இல்லை. அதுக்கப்புறமா அதெல்லாம் விட்டுட்டு இப்பொழுது தேவனுடன் இணக்கமாகவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் அவர் விரும்புகிறார் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக அவர் வந்துடணும்னு சொல்லி நம்ம முடிச்சிருந்தோம், சரிங்களா? அப்போ இன்றைய நாளுக்குள்ள அடுத்த பாகத்துக்குள்ளே போக போகிறோம், சரிங்களா? தொடர்ந்து படிக்கலாம். தம்முடைய சித்தத்தை விட தேவனுடைய சித்தம் மேலானது என்பதை போதுமான அளவிற்கு அவர் அறிந்துள்ளார். இப்போ நீங்கள் சொல்லுங்க, அவர் எங்கே நிற்கிறாரு? திரைச்சீலைக்கு பக்கத்தில் நிற்கிறாரு, சரிங்களா? ரொம்ப அருகில் அங்கே நிற்கிறார். அதாவது மிக அருகில் அல்லன்னு சொல்லி கடந்த காலையில் சொன்னார். அது பார்த்தீங்கன்னா அது தேவன்கிட்ட கிடையாது. இங்கே தேவன்கிட்ட மிக அருகில்லாம் அவர் கிடையாது, திரைச்சீலை பக்கத்தில் தான் நிற்கிறார். இங்கே நின்று தான் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருன்னா, என்ன யோசிக்கணும் அப்படின்றது இங்கே சொல்கிறாரு.
தம்முடைய சித்தத்தை விட தேவனுடைய சித்தம் மேலானது என்பதை அவர் போதுமான அளவிற்கு அறிந்திருக்கணும். தேவனுடைய சித்தத்தை அவர் விரும்புகிறார் என்பதில் இப்பொழுது நிச்சயமாக இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை விரும்புகிறார் என்பதில் அவர் முழு நிச்சயமாக இருக்கிறார். ஏன்? திரைச்சிலை தான் காரணம். அது எதை அடையாளப்படுத்துது? விருப்ப மரணம். தன்னுடைய சுய விருப்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வரைக்கும் எதுவுமே சரியில்லை. தேவனுடைய சித்தம் செய்யணுன்றதுல அவர் உறுதியாக இறங்கிக்கணும். இங்கே நிற்கும் போது இந்த இடம் நீங்கள் கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து திரைச்சல்னு வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் நிற்கிறார், சரிங்களா? அடுத்தது, தன்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்வதற்கு ஏதாவது விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை இந்த நிலையில் அவர் கண்டுபிடிப்பார். அப்போ இந்த நிலையில் அவர் என்ன கண்டுபிடிச்சிருவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்வதற்கு ஏதாவது விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை இந்த நிலையில் அவர் கண்டுபிடிப்பார். அது என்னன்னு சொல்லுவார், டீட்டெயிலாக சொல்லுவார். ஆகவே அவர் உட்கார்ந்து விலைக்கிரயத்தை கணக்கிட தேவனுடைய வார்த்தையினால் அவர் இயக்கப்படுகிறார். பார்த்தீங்களா? ஸோ இந்த நிலையில் இருக்கிறவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். என்ன இருக்காருன்னா, நான் தேவன்கிட்ட போகிறதுக்கு, அதாவது தேவன் சித்தம் செய்வதற்கு ஏதோ ஒரு விலைக்கிரயம் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறார். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையினால் இயக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் விலைக்கிரயம் என்ன? உலகத்துடன் கொண்ட நட்பாக இருக்கலாம். விலைக்கிரயம் என்ன? உலகத்துடன் கொண்ட நட்பாக இருக்கலாம். ஒருவேளை அது இப்போ உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? என்ன கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விலைக்கிரயம் கொடுக்கணும். அது என்னது யோசிக்கிறேன். யோசிப்பதற்கு வசனம் இவரை இயக்குகின்றது. அந்த நிலைமையில் தான் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, உலகத்துடன் கொண்ட நட்பாக இருக்கலாம். எது? விலைக்கிரயம். நான் இந்த விலைக்கிரயத்தை கொடுத்துடணும், அப்பதான் நான் அப்பாவோட சித்தம் செய்ய முடியும்னு அங்க ஃபீல் பண்றாரு அவர். அப்ப இந்த விலைக்கிரயம் என்னன்னு ஒரு கொஸ்டின் வரும்போது தான், அது உலகத்துடன் கொண்ட தொடர்பாக இருக்கலாம். உலகத்துடன் கொண்ட அவருடைய நட்பின் தொடர்பு துண்டிக்கப்படும். உலகத்துடன் கொண்ட அவருடைய நட்பின் தொடர்பு துண்டிக்கப்படும். ஏனெனில் அவர் இருக்கப் போவதை விட அவர்கள் வாழ்வில் எளிதான ஓட்டத்தையே விரும்புவார்கள். அவர்கள் இருக்கப் போவதை விட அவருடைய வாழ்வில் எளிதான ஓட்டத்தையே விரும்புவார்கள். புரியுதா உங்களுக்கு? அவர் இருக்கப் போவதை விட, அப்பாவோட சித்தம் செய்ய போறாங்கன்னா அது வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆனா இப்போ எளிமையான ஓட்டத்தை தான் எல்லாரும் விரும்புவாங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்ப படிச்சிடுறேன். உலகத்துடன் கொண்ட அவருடைய நட்பின் தொடர்பு துண்டிக்கப்படும். ஏனெனில் அவர் இருக்கப் போவதை விட அவர்கள் வாழ்வில் எளிதான ஓட்டத்தையே விரும்புவார்கள். அவர் மிகவும் நல்லவர் என்றும் எல்லா காரியங்களும் மிகவும் நல்லவையாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் என்றும் அவர்களுடைய வழியில் அவர் ஒத்து வரமாட்டார் என்றும் அவர்கள் கூறுவார்கள். யார் கூறுவார்கள்? உலகத்துடன் இருக்கக்கூடிய நட்பானது சொல்லும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடம் உங்களுக்கு ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம், சரிங்களா? திரும்ப படிக்கிறேன். உலகத்துடன் கொண்ட அவருடைய நட்பின் தொடர்பு துண்டிக்கப்படும். ஏனெனில் அவர் இருக்கப் போவதை விட அவருடைய வாழ்வில் எளிதான ஓட்டத்தையே விரும்புவார்கள். யார் விரும்புவார்கள்? உலக சிநேகம், உலகத்தில் இருக்கக்கூடிய நட்பு அவங்க விரும்புவாங்க. அவர் மிகவும் நல்லவர் என்றும் எல்லா காரியங்களும் மிகவும் நல்லவையாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் என்றும் அவர்களுடைய வழியில் ஒத்து வர மாட்டார் என்றும் அவர்கள் கூறுவார்கள். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நான் இருக்கேன் வச்சுக்கோங்களேன். நான் தேவனுடைய சித்தம் தான் இதுக்கப்புறம் முழுசாக செய்யணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கும்.
என்ன கொடுக்க வேண்டியிருக்குன்னா என்னுடைய உலக தொடர்பை நான் துண்டிக்க நேரிடும். அப்போ உலகத்தில் எனக்கு நிறைய நட்பு இருந்திருக்குல்ல, நண்பர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவர் இருக்க போகிறதை விட இப்போ வந்து எளிமையான வாழ்க்கையை அவர் விரும்ப மாட்டார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் நல்லவர் தான், அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு நல்ல காரியங்களாம் அவர் நல்லா விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்களாம், அவர்களுடைய வழியில் ஒத்து வர மாட்டார் என்றும் அவர்கள் கூறுவார்கள். அப்போ என்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா சொல்லுவாங்க, இனிமேல் நம்ம வழியில் அவர் ஒத்து வர மாட்டார், இவர் வேற வீட்டில் போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோதான், சிம்பிள். அவர் அவர்களுக்கு மிகவும் நல்லவராக இருக்கிற காரணத்தால் தற்போது அவர்கள் அவரிடமிருந்து துண்டித்து கொள்வார்கள். அப்ப தேவனுடைய சித்தம் செய்யணுன்ற எண்ணத்தில் அவர் மிக தீவிரமாக இருந்தார் அப்படின்னா, எதில் இருக்கக்கூடிய நட்பானது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை துண்டிச்சிருவாங்க, அவங்க துண்டிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அவர் நல்லவர் தான், நம்ம வழிக்கு அவர் ஒத்து வர மாட்டான்றதை அவங்க கட் பண்ணிட்டு அவங்களே போயிடுவாங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது, அவருடைய தோழமை இனி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. அவருடைய தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இனிமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. ஏன்னா அவர் தேவனுடைய சித்தம் செய்ய போறார் இதுக்கப்புறமா. ஏனென்றால் அவர்கள் வித்தியாசமான முறைகளில் செயல்படுகிறார்கள். அவருடைய தோழமை இனி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் அவர்கள் வித்தியாசமான முறைமைகளில் செயல்படுகிறார்கள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வித்தியாசமாக செயல்படுறாங்க. ஏன்னா அவங்க உலகத்தை சார்ந்தவங்கல்ல, அவங்களுக்கு தேவ சித்தம் தெரியாது இல்லை, அல்லது பலிபிடம் தெரியாது, தண்ணி தொட்டு தெரியாது, சித்தம் தெரியாது, எதுவுமே தெரியாது இல்லை. அப்போ அவங்க வேற வகையில் தான் செயல்படுவாங்க. அவர்கள் ஒழுக்கக்கேடான மொழி பேசும் சில ஜனங்களோடு ஏற்கனவே நட்பு கொண்டிருந்திருக்கலாம். அவர்களிடம் இருந்து அவர் விடுபட வேண்டும். அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் உலக பிரகாரமாக பேசும்போது ஒரு உலகத்தினுடைய மொழிகள் வார்த்தைகள்லாம் சார்ந்து அவங்க பேசுவாங்க, பழகுவாங்க எல்லாருமே. இப்போ நான் தெய்வம் சித்தம் செய்யணும் வந்துட்டேன் அப்படின்னா, இந்த நட்பு துண்டிக்கப்பட வேண்டும், அங்கிருந்து நான் விடுபட வேண்டும். என்ன அவங்க துண்டிச்சிருவாங்க அல்லது நான் வந்து விட்டுட்டு வெளியில வந்துடணும். சரிங்களா? சொல்றார் அடுத்ததுல, ஏனெனில் அவர் கர்த்தருடன் உறவு முறையில் இருக்க விரும்புகிறார். ஏனெனில் அவர் கர்த்தருடன் உறவு முறையில் இருக்க விரும்புகிறார், அவர் அவர்களுடன் தொடர்பு கொள்ள மாட்டார் என்று நிச்சயமாக இதற்கு அர்த்தமில்லை. அவர் கர்த்தருடன் தொடர்பு கொள்ள விருப்பமுள்ளவராக இருக்கிறாரு. அந்த ரிலேஷன்ஷிப் தான் சித்தம் செய்யணுன்றவர் விரும்புகிறாரு. அவர் அவர்களுடன் தொடர்பு கொள்ள மாட்டார் என்று நிச்சயமாக அர்த்தம் இல்லை. ஆனால் அவருடைய தோழர்களாக இருக்க அவர் விரும்பவில்லை. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நான் இவங்க கூட நிச்சயமா தொடர்பு கொள்ள மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நான் தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேனே தவிர, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது, சாப்பிட்றதுக்கு காசு இல்லைன்னா நான் கொடுப்பேன், எனக்கு இல்லைன்னா அவங்க கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே நடக்காது, அந்த தோழமை அங்கே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? திரும்ப படிச்சிடுறேன். ஏனெனில் அவர் கர்த்தருடன் உறவு முறையில் இருக்க விரும்புகிறார், அவர் அவர்களுடன் தொடர்பு கொள்ள மாட்டார் என்று நிச்சயமாக இதற்கு அர்த்தம் இல்லை. ஆனால் அவருடைய தோழர்களாக இருக்க அவர் விரும்பவில்லை. பார்த்தீங்களா? ஆனால் அவருடைய தோழர்களாக இருக்க அவர் விரும்பவில்லை. அவர் எழுதின வார்த்தையோட பொருள் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? நீங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்டா இருக்க நான் விரும்பல, அவ்வளவுதான். அவர்களும் அவருடைய தோழமையை விரும்ப மாட்டார்கள் என்று அர்த்தமாகிறது. நான் என்ன சொல்றேன், நீங்கள்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க, நீயும் எங்களுக்கு நண்பனாக இருக்க, தோழமையாக இருக்கிறதுக்கு, தோழாக இருக்கிறதுக்கு நாங்களும் விரும்பலைன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இப்படியாக இந்த சுத்திகரிப்பு செய்முறை நடக்கிறது. இந்த சுத்திகரிப்பு செய்முறை நடக்கிறது அவருடைய மனதிலும் இருதயத்திலும் அவருடைய நடத்தையிலும் இது தொடர்கிற போது, என்னுடைய மனசுல. சரிங்களா? இப்படியாக இந்த சுத்திகரிப்பு செய்முறை நடக்கிறது அவருடைய மனதிலும் இருதயத்திலும் அவருடைய நடத்தையிலும் இது தொடர்கிற போது. எது தொடர்கிற போது? உலக தொடர்பு அல்லது உலக
தோழமை, சிநேகம் அப்படின்ற காரியங்கள் வேண்டாம், துண்டிக்கப்பட்டாச்சு அப்படின்ற காரியங்கள் என்கிட்ட தொடர்கிற போது, கண்டினியூ ஆகிற போது, காலப்போக்கில் அவர் சொல்வார், எந்த கிரையும் கொடுத்தாவது நான் கர்த்தருடையவராக இருப்பேன். ஸோ இப்படிலாம் அவர் உறுதியாக இருந்தாருன்னா என்ன சொல்லுவார்னா, எந்த கிரையும் கொடுத்தாலும் நான் கர்த்தருடையவராக இருப்பேன் என்று அவர் சொல்லுவார். அவருடையவராக முழுவதும் நாம் மாறினால், அவருடையவராக நாம் முழுவதும் மாறினால் அவர்களுக்கு பெரிதான கிருபையும் சலுகைகளும் அல்லது ஆசீர்வாதங்களும் அவர் வைத்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அப்ப நம்ம அவருடையவராக மாறினால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம், கிருபை, சலுகை எல்லாம் இருக்கின்றதாக நம்முடைய மூத்த சகோதரர் புரிந்து கொள்கிறாராம். நாமளும் அதை புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? நான் கர்த்தரின் பக்கம் இருக்க விரும்புகிறேன் என்பதையும், அன்பு, நன்மை மற்றும் உண்மையான காரியங்களுக்கு நிலை நிற்பது போன்றவைகளை போதுமான அளவில் தெரிந்து கொள்ள அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தரின் பக்கம் நிற்க விரும்புகிறேன் என்பதையும், அன்பு, நன்மை மற்றும் உண்மையான காரியங்களுக்கு நிலை நிற்பது போன்றவைகளை போதுமான அளவில் தெரிந்து கொள்ள அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு இல்லையா, அங்கே தோழமை வைத்துக்கொள்ள விரும்ப மாட்டேன், ஆனால் ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்படுதுன்னா எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யறதுக்கு நான் வந்து அறிந்து கொள்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அடுத்த பேராகிராஃபில், இதன் பிறகு அவர் செய்ய வேண்டிய காரியம், இப்படிலாம் அவர் யோசித்து சுத்திகரிப்பெல்லாம் கொண்டு வந்து சில பயிற்சியெல்லாம் பெற்ற பிறகு அவர் ஸ்ட்ராங்காக தெளிவாக இருப்பார். நான் கர்த்தருடன் மட்டும் நிற்க விரும்புகிறேன். இதுக்கப்புறமா இதன் பிறகு அவர் செய்ய வேண்டிய காரியம், அவர் வாசல் தூணில் தம்மையே கட்ட வேண்டும் என்பதுதான். அவர் வாசல் தூணில் தம்மையே கட்ட வேண்டும் என்பதுதான். எந்த வாசலின் தூணு? ஆஸ்திரிப்பு கூடார வாசலின் தூணில் தம்மையே கட்ட வேண்டும் என்பதுதான். அவர் தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய சொந்த சுதந்திரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கட்டப்படுதல் என்றால் என்னன்னு சொல்ல வர்றாருன்னா, அவர் தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய சொந்த சுதந்திரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டியது, தன்னுடைய சொந்த சுதந்திரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது மிகவும் கஷ்டமான பொறுப்பேற்பு பணியாகும். இது மிகவும் கஷ்டமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பணியாகும். ஆம், ஆனால் அவருடைய விருப்பமாகிய சுதந்திரத்தை ஒப்பு கொடுப்பது அவசியமா இருக்கிறது. ஸோ இந்த காரியம் ரொம்ப கஷ்டம், இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது. பொறுப்பு ஏற்றுக்கணும். என்ன பொறுப்புனா, என்னுடைய சுய விருப்பத்தை நான் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லி தன்னையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இவருடைய சுதந்திரத்தை அப்படியே ஒப்பு கொடுத்துடணும் அப்பா கிட்ட. இது ரொம்ப கஷ்டமான காரியம், ஆனாலும் இதை செய்துதான் ஆக வேண்டும். அவர் சொல்வார், இனி முதற்கொண்டு கர்த்தருடைய விருப்பத்தை தவிர எனக்கு எதுவும் இல்லை. இனி முதற்கொண்டு கர்த்தருடைய விருப்பத்தை தவிர எனக்கு எதுவுமே இல்லை லைஃப்ல அப்படின்னு சொல்லுவாராம். ஏனெனில் தேவனுடைய விருப்பம்தான் எனக்கு முதலிடமாக இனி இருக்க போகிறது என்று நான் சம்மதித்திருக்கிறேன். ஏனெனில் தேவனுடைய விருப்பம்தான் முதலில் இருக்க போகின்றது என்பதை நான் சம்மதித்திருக்கின்றேன். நான் இதை செய்வேன் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களா? நம்ம கேட்கிறார், இதை நான் செய்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களா அப்படின்னு அவர் சகோதரர் கேட்கிறார். அப்படியானால் தேவனுடன் உடன்படிக்கை செய்வதற்கு நீங்கள் உங்களையே கட்டுவீர்கள். ஸோ இந்த எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய விருப்பம் செய்ய போகிறது கிடையாது, என்னுடைய அந்த சுதந்திரத்தை நான் கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்ற தீர்மானங்களை தெளிவாக இருந்தீங்கன்னா கட்டுவதற்கு முயற்சி பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். சரிங்களா? கட்டுவீர்கள். தேவனுக்கு முழுவதுமாக உங்களையே ஒப்புக்கொடுங்கள். தேவனுக்கு முழுவதுமாக உங்களையே ஒப்புக்கொடுங்கள். கர்த்தரை போல சொல்லுங்கள். கர்த்தரை போல சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? இனி என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆனால் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது.
இதை நீங்கள் செய்யும்போது ஆசரிப்பு கூடார வாசலில் உங்களை நீங்களே கட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ இந்த வார்த்தையை சொல்கிறது தான் அந்த கட்டுறதுன்ற மீனிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். இதை நீங்கள் செய்யும்போது ஆசரிப்பு கூடார வாசலில் உங்களை நீங்களே கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். எதை செய்யும் பொழுது? தேவனுக்கு முழுதுமாக உங்களை ஒப்புக்கொடுங்கள், கர்த்தரை போல சொல்லுங்கள், இனி என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இதை செய்யும்போது ஆசரிப்பு கூடார வாசலில் உங்களை நீங்களே கட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆசரிப்பு கூடார வாசலில் அந்த தூணில் நான் கட்டுறேன்னு என்ன அர்த்தம்னா, இனிமே என்னோட சித்தம் செய்ய போகிறதில்ல, அப்பாவோட சித்தம் மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் கட்டி கொண்டிருக்கிறதுக்கான அடையாளம் சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ பார்த்த அந்த காரியத்தில் கொஞ்சம் நம்ம நிதானமாக மறுபடியும் அதை யோசித்து பார்த்துக்கலாம். அப்போ இங்கே சொல்லப்பட்ட அந்த காரியமானது தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிரயம் கொடுக்க வேணும்னு நான் யோசிக்கிறேன். அது என்ன யோசிக்கிறேன்னா, என்னுடைய உலக ஸ்நேகத்தை நான் விடணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி விடும்போது நான் அவர்களுக்கு தோழமை அந்த உறவு பாராட்ட மாட்டேன், அவங்களும் எங்கிட்ட தோழமை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே உலக பிரகாரமான சில வாழ்க்கை முறைகள் இருக்கும், அது கூட சம்மந்தப்பட முடியாது. ஏன்னா நான் கர்த்தருடன் மட்டுமே இருக்க விரும்புகிறேன். இப்படிலாம் முடிவு எடுத்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மனசில் என்னுடைய சிந்தை, வார்த்தை, செயலெல்லாம் நல்ல ஒரு இதே போல் சிந்தனை, கர்த்தருடன் மட்டும்தான் தொடர்பு கொள்ளும், அவர் சித்தம் மட்டும்தான் செய்யணும், நான் உலகத்துக்கு தொடர்பு கொள்ள மாட்டேன்னு இதெல்லாம் இருதயத்தில் இருந்து செயல்முறையில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் தெளிவான முடிவு எடுத்துருவார். இனிமேல் நான் அப்பாவோட சித்தம் மட்டும் தான் செய்ய போகிறேன்னு சொல்லி முடிவு எடுத்துருவார். ஸோ அதுதான் இந்த தூணில் கட்டக்கூடிய ஒரு காரியத்துக்கு பார்த்திங்கன்னா அடையாளமாக காமிச்சிருக்கான்றதை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைய நாளில் நம்ம இதோடு நிறுத்துவோம். அடுத்த பாகத்தில் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி அடுத்த பாகம் கடந்து போவோம். சரிங்களா? ஒரு சிறிய ஜெபம் பண்ணி நாம் முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இப்பேற்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு தெளிவாக கண்முன் காண்பிக்கின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் முழு மனதுடன் தொடர்ந்து உற்சாகத்துடன் கேட்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்த தெய்வம் நாம கிருபை செய்யண்டுமா ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.